தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மத்தேயு 21:22, மார்க் 11:24, யாக்கோபு 5:17. ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஊக்கத்தோடு ஜெபித்தார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். யாக்கோபு 5:16, லூக்கா 22:44, அப்போஸ்தலர் 12:5. கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 100 மூப்பர்களை அனுப்பி இயேசுவிடத்தில் கருத்தாய் வேண்டிக் கொண்டார். தன்னுடைய வேலைக்காரன், பிரியமான வேலைக்காரன் சுகம் வேண்டுவதற்காக. அதனால நம்ம கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவோம், கருத்தாய் வேண்டிக் கொள்ளுவோம், கருத்தாய் ஜெபிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருடும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு ஜெபி. எழுப்புதலோடு, ஒரு மனதோடு, வல்லமையோடு ஜெபி. கருத்தோடு, ஒரு மனதோடு, எதிர்பார்ப்போடு ஜெபி. நிச்சயம் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் ஜெபிக்கிறவனை மாற்றும். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். முளையினால் சாதிக்க முடியாது, முழங்காலினால் சாதிக்க முடியும். தேவ கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.